கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இந்த வேத வசனத்திலிருந்து சபை வரலாற்றிலே பல தவறான பழக்க வழக்கங்கள் ஊடுருவி இருக்கின்றன. முதலாவது நம்ம வழக்கமாக பார்க்குற ஒரு காரியம் ஜெப எண்ணெய் என்று பல ஊழியர்கள் விநியோகம் செய்வதை நம்ம பார்க்கலாம். அந்த ஊழியர்கிட்ட ஜெபம் பண்ண போனீங்கன்னா ஒரு எண்ணெய் குப்பியை கொடுத்து இது ஜெப எண்ணெய், இதை பூசுங்க, உங்கள் வியாதி சரியாயிருன்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்ப்போம் என்றால் ரோமன் கத்தோலிக்க சபையிலே அவஸ்தை பூஜை என்று ஒன்று இருக்கும். தி சாக்ரமெண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அங்ஷன். அது ஒரு நபர் மரிக்கும் தருவாயிலே அவருக்காக அந்த ப்ரீஸ்ட், சர்ச்சினுடைய ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அவர் ஜெபம் பண்ணும்பொழுது அவர் செய்த பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்பட்டு, ரோமன் கத்தோலிக்க சபையில் ஒரு நபர் மரித்த உடனே உத்தரிப்பு ஸ்தலம், ஆங்கிலத்திலே பர்கெட்ரி என்று சொல்வார்கள், அந்த உத்தரிப்பு ஸ்தலத்திலே போய் அவன் தன்னுடைய பாவத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் காலம் குறைக்கப்படும், இல்லைனா சுத்திகரிக்கப்படும் காலம் குறைக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அவஸ்தை பூஜையும் இந்த வசனத்தை மையமாக கொண்டும் வேறு ஒரு சில பாரம்பரியத்தை மையமாக கொண்டும் தழுவப்பட்டது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே பாவ மன்னிப்புக்காக ப்ரீஸ்ட்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது. ஒருத்தன் பாவம் பண்ணிட்டானா ப்ரீஸ்ட்டை போய் அதை கன்ஃபஸ் பண்ணணும். அப்போ அந்த பாவத்திற்கான தண்டனை என்ன, பரிகாரம் என்னன்னு சொல்லி ப்ரீஸ்ட் சொல்வார், அதை அவங்க நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட பல தவறான கருத்துக்கள் திருச்சபை பாரம்பரியத்தில் இந்த வசனத்தை மையமாக கொண்டு நிலவி வருகிறது. சரி, இந்த வசனம் என்னதான் சொல்லு? இந்த வசனத்தை நம்ம பார்க்குற ஒரு காரியம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்று சொல்லிவிட்டு அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. எதுக்காக வரவழைக்கிறாங்க? ஜெபம் பண்ணுறதுக்காக. இன்றைக்கும் நிறைய பேர் உடம்பு சரியில்லை அப்படின்னா பாஸ்டர்கிட்டையோ இல்லை ஊழியக்காரங்கள்ட்டையோ போய் ஜெபிப்பாங்க. அதில் தவறு ஏதும் இல்லை. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சரிங்க, வியாதிப்பட்டால் மருத்துவர்கிட்ட தானே போகணும். எதுக்காக மூப்பர்களை கூப்பிட்டு, ஊழியர்களை கூப்பிட்டு, சபை தலைவர்களை கூப்பிட்டு ஜெபிக்கணும்? அதுதான் எங்கள் முதல் கேள்வி. இதற்கான பதிலை தான் நம்ம 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த மனிதனுடைய வியாதி என்பது, இங்கே அந்த அவனுடைய வியாதி என்று கூறப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை காம்னோன்டா, அதாவது மிகவும் விடாய்த்து போன ஒரு ஆத்துமா கொண்ட ஒரு மனிதன். இந்த பதம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இந்த 3 இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வியாதிக்கு 2 வார்த்தை இருக்குது கிரேக்க மொழியில். இந்த பர்டிகுலர் வார்த்தை, இந்த காம்னோன்டாங்கிற வார்த்தை ஒரு மனிதன் பாவத்தினால் துவண்டு போன நிலையில் இருப்பதை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 11 உங்களில் சிலர் தங்களை தற்பொழுது பரிசோதனை செய்யாமல் அந்த திருவிருந்தினை எடுத்துக்கொண்டபடினாலே வியாதியாக இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இந்த இடத்துல இந்த மனிதன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து விடாய்த்து போன நிலையிலே அவன் இருப்பதினாலே அவன் மூப்பர்களை வரவழைத்து, சபை தலைவர்களை வரவழைத்து அவர்களிடத்திலே தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அந்த சபை தலைவர்கள் அவனுக்காக கர்த்தரிடம் மன்றாடுகிறார்கள். இந்த மனிதனே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்கலாம். ஆனால் ஒருவேளை இவன் பாவத்தின் நிமித்தமாக மிகவும் துவண்டு போயிருக்கிறதுனால அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு பலன் இல்லை. நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நபருக்காக மூப்பர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்போ இந்த எண்ணெய் பூசி அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல மறுபடியும் கிரேக்க மொழியில் பல வார்த்தைகள் இருக்குது எண்ணெய் பூசுவதற்கு. அதில் ஒன்று தலையில் உடம்புல எண்ணெய் பூசி கொள்கின்ற மாதிரி, இன்னொன்று வியாதிக்கு அவங்க எண்ணெயை பயன்படுத்தினார்கள். அந்த அர்த்தத்திலே இந்த வார்த்தை சொல்லப்படாமல் அனாயிண்டிங் அப்படின்னா பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்களே எண்ணெயால் அபிஷேகம் செய்தார்கள், பரிமள தைலத்தினால் அபிஷேகம் செய்தார்கள், ஆசாரியர்களே அபிஷேகம் செய்தார்கள். அதே மாதிரி யூதர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது. யூத ரபிமார்கள் வியாதிப்பட்ட ஒருத்தனுக்கு ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தின் அடையாளமாக கொஞ்சம் எண்ணெய் அவனுடைய தலையில் ஊற்றி அவன் தலைமையில் கை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க.
இது கடிதம் யூதர்களுக்கு எழுதப்பட்டபடினாலே அந்த யூதர்களுடைய பாரம்பரிய ஒரு பழக்கத்தை யாக்கோப் சொல்கிறார். மூப்பர்கள் என்ன பண்ணுங்கப்பா, நீங்கள் அவன் தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவனுடைய வியாதி குணமடைய வாய்ப்பு இருக்கு என்று கூறுகிறார். இப்போ நம்ம கற்றுக்கொள்கின்ற காரியம் ஒன்று, பாவத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் சில சரீர வியாதிகள் குறைபாடுகளை நாம் அனுபவிக்க நேரிடலாம். ஆனால் அதே சமயம் மனம் திரும்புதல் அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கும். அதே போல ஒரு நபர் தன்னுடைய பாவத்தினால் நோய்வாய்ப்பட்டு துன்பப்படுவாரே என்றால் சபை தலைவர்கள் அவர்களை தேடி சென்று அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். இல்லை ஒரு நபர் பாவம் செய்து பின்வாங்கி போய் கர்த்தரை விட்டு வழி விலகி சபைக்கே வராமல் பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறாரு. அந்த நிலையிலிருந்து தான் மீண்டு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டு சபை தலைவர்களிடத்தே வந்தாலோ அவர்களை அழைத்தாலோ அந்த நபரை தேடி போய் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மீண்டும் ஐக்கியத்திலே நாம் இணைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் கடவுள் பாவத்தை கண்டும் காணாமல் இருப்பவர் அல்ல. கர்த்தர் பாவத்தை மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகிறார். Sin is a serious offense against God. கர்த்தர் எல்லா பாவத்தையும் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை அவர் விசாரிப்பார், அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பாவத்தை அவர் விசாரிப்பார். ஒருவேளை நாம் இன்றைக்கு வியாதிப்படாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நம்மை விட்டு போகாமலே இருக்கலாம். அந்த இடத்துல நாம் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு குறிப்பிட்ட பாவத்தையோ பழக்க வழக்கத்தையோ வைத்திருப்பதனால தான் அந்த செயல், அந்த குறிப்பிட்ட தண்டனை எப்போதுமே அந்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இப்போ எந்த ஒரு பிரச்சனையை நம்ம சந்தித்தாலும் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், என்னை நானே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். என்னை நானே தற்பரிசோதனை செய்து நான் கர்த்தருக்கு விரோதமாக நடப்பதினால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்து, அப்படி பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவாரே என்றால் அவைகளை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மன்னித்து நமக்கு வாழ்வளிப்பார். இதுதான் யாக்கோபு இங்கே சொல்கிறார். இப்போ உண்மையான விசுவாசம் என்பது பாவ நிலையிலிருந்து மீண்டு வர முயற்சி எடுக்கும். அதே போல் உண்மையான விசுவாசம் என்பது பாவ நிலையிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்வழிப்படுத்தும். கர்த்ததாமே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.